அன்பு ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 31க்குள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு செயலானது கட்டாயம் நடந்தே தீருமாம். இத யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாதாம். கடவுளே நினைச்சாலும் தடுக்கவே முடியாதாம். அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு விஷயமானது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் குடும்பத்திலும் நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. இதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது மட்டுமல்லாமல் இதற்காண்டி இந்த ஒரு பிரச்சனையானது உங்களுக்கு வரப்போகிறது என்றால், சனி வக்கர பயிற்சியானது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் அதிக அளவில் கெடுதல்களும் நடைபெறும். சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் நடைபெறும். இது அனைத்துமே தீர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் காணப்போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம ஜோதிட சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமைசாலியாகத்தான் இருப்பீர்கள். இருந்தாலும் யாரேனும் உங்களை மிகவும் சீண்டி விட்டார்கள் என்றால் நீங்களும் அடுத்து பொல்லாதவனாக மாறிவிடுவீர்கள். முடிந்தவரை நீங்கள் அமைதியாகத்தான் இருப்பீர்கள். இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஜூலை 31க்குள் உங்களை சுற்றி இருப்பவர்களும் உறவினர்களும் ஏன் உங்க வீட்டில் இருக்கவங்க கூட உங்களை தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிற மாதிரி பேசுவாங்க. நீங்க பேசுகின்ற அந்த பேச்சால் திருப்பி நீங்களும் கோபப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு உறவை நீங்க இழப்பதற்கு நேரிடும். எனவே இந்த ஜூலை 31க்குள்ள நீங்க யாரிடமும் கோபப்படாமல் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்க கவனமா பேசணும். உங்களுடைய பேச்சில கவனமானது இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கோவிலுக்கு சென்று இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றிட்டு வாங்க. உங்களுடைய உடல் நலத்தையும் நீங்க இந்த ஜூலை 31 வரை நன்றாக பார்த்துக்கோங்க. வாகனத்துல செல்வதை முடிந்த அளவுக்கு தடை பண்ணிட்டு கார்லயோ அல்லது பஸ்லயோ செல்லுங்க. அதுக்கு மேல நீங்க வாகனத்திலே சென்றாலும் நீங்க வாகனத்தை ஓட்டாம மற்ற நபர்களிடம் வாகனத்தை கொடுத்து அவங்கள ஓட்ட சொல்லுங்க. நீங்க வாகனத்தில் போவதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு நேரிட வாய்ப்புகளானது இருக்கின்றது. நீங்கள் இந்த வக்ர சனி பயிற்சியால் உங்களுக்கு எந்தவித துன்பங்களும் வராமல் இருப்பதற்கு நீங்கள் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்று சென்று ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி பெருமாளுக்குரிய நாமங்களை நீங்கள் 108 முறைகள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்து கூறி வாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய முக்காவாசி பிரச்சனைகள் இதனால் தீர்ந்துவிடும். உங்களுக்கு அடிக்கடி மனக்குழப்பங்களானது ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிடித்த நபர்கள் இந்த ஒரு மாதத்தில் உங்களை விட்டு செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. அப்படி எது நடந்தாலும் நீங்கள் உங்களுடைய மனதை தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலாம். எனவே தவறாம நீங்கள் எது நடந்தாலும் உங்களுடைய மனதை மட்டும் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த நபர்கள் யார் வேண்டுமானாலும் உங்களை விட்டு செல்லலாம். அது உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ மனைவியோ லவ்வரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எனவே அதனை பற்றி நீங்க கவலைப்படாதீர்கள். சரியான நேரம் வரும்பொழுது அவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். இது அனைத்தும் நடக்காமல் இருக்க நீங்கள் பெருமாளையும் நினைத்துக் கொள்ளுங்கள். பெருமாள் உங்களுடனே இருந்து உங்களை காப்பாற்றுவார். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.